இன்றைக்கு வரைக்கும் இந்த 2ஆம் குடியரசு யாப்போட கதாநாயகராக ஜே.ஆர். ஜெயவர்தன இவர் தான் திகழ்கிறார். எனவே அந்த காலப்பகுதியில் 1978ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சில ஐரோப்பிய நாடுகள் இவரை ஆசியாவின் குள்ள நரி என்று சொல்லி அழைச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், இன்னும் சில ஆசியா நாடுகள் இவரை ஆசியாவினுடைய 2வது அம்பேத்கர் என்று சொல்லி அழைச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், இலங்கையினுடைய பல இடங்களில் இவருடைய உருவத்தை சிலையாக செதுக்கியிருக்கிறாங்க என்று சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் இலங்கை 9 ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறது. எனவே இந்த 9 ஜனாதிபதிகளுக்கு இல்லாத முக்கியத்துவம் இவருக்கு இருக்குது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த 9 ஜனாதிபதிகளும் செய்யாத ஒரு வேலையை இவர் செஞ்சிருக்கணும். ரைட். எனவே இந்த அத்தனை முக்கியத்துவங்களும் இவருக்கு இருக்குது. எனவே உண்மையிலேயே இந்த முக்கியத்துவம் எல்லாம் இவருக்கா அல்லது இவர் முன்வைக்க அந்த 2ஆம் குடியரசு யாப்பில் இருந்தது சஸ்பென்ஸால தான் இவருக்கு அந்த முக்கியத்துவம் வந்திக்குதா என்ற விடயத்தை அடுத்த பாட வேலையில் நாங்கள் சந்திப்போம்.